தமிழ் பிள்ளை நிறையா இந்த நடிகர்கள் வீட்டுக்கு முன்னாடி, நடிகரோட ஆஃபீஸ்க்கு முன்னாடி ஒரு கூட்டம் இருக்கும். ஆனால் இண்டஸ்ட்ரியிலே ஒரு தயாரிப்பாளர் வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெருங்கூட்டம் எப்போவுமே இருந்துச்சுன்னா அது சூப்பர் குட் ஆஃபீஸ்க்கு முன்னாடி தான். அத்தனை உதவி இயக்குனர் அவர் பார்வைப்பட்டுறாதா, அவர் நம்மளோட கதை கேட்டுற மாட்டாரா, இவர் நம்ம கதையை ஓகே பண்ணி நம்ம லட்சியத்தை நிறைவேற்ற மாட்டாரா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோட அத்தனை உதவிகளும் இங்கே வெயிட் பண்ணுவாங்க. அப்படி எங்கள் இயக்குநர்களுக்கு மிகப்பெரிய இழப்பு, எப்படி தயாரிப்பாளர்களுக்கு உங்களுக்கு பெரிய இழப்போ அதுமாதிரி ஒட்டுமொத்த இயக்குநர்களுக்கும் பெரிய இழப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் தயாரிப்பாளராக ஒரு படத்துக்கு முதலீடுங்கிறது எல்லோரும் பணம் நினைப்போம். அவருக்கு பணம் இல்லை, அவரோட முதலீடு கதை தான். அவருடைய மிகப்பெரிய பலமே அவருடைய ஸ்டோரி நாலேஜ் தான். அவருக்கு கதாநாயகன் பெரிய சூப்பர் ஸ்டார் யாருன்னா நல்ல கதை தான். அதனால தான் அவர் 99 படம் வரைக்கும் எடுக்க பிடிச்சிருக்குன்னா கதையை மட்டும் நம்பினார். ஒரு கதைக்கு என்ன பட்ஜெட், இந்த கதையை எந்த பட்ஜெட்டில் பண்ணால் லாபம் கிடைக்கும், அதை கரெக்டாக கணிச்சு படம் பண்ண ப்ரொடியூசர் சௌத்ரி சார். பல பேருடைய லட்சியத்தை நிறைவேற்றினவர். அவருக்கு கடைசிந்த ஒரு லட்சியம் 100வது படம். அது கண்டிப்பாக அவர் இன்றைக்கி உயிரோடு இல்லாட்டாலும் இன்றைக்கி ஜீவா சார் இருக்கார், ரமேஷ் சார் இருக்காங்க, அவங்க புதல்வர்களாக சேர்ந்து அப்பாவோட லட்சியத்தை நிறைவேற்றணும். உங்கள் கூட அங்கே என்றைக்கு இருப்போம்.